வெல்கம் ட்ரீம் கேஸ்டல். நான் லோகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபுரம் சைட் தான் வந்திருக்கோம். இது வந்து ஒரு கார்னர் ஃப்ளாட்டு. ஸோ கார்னர் ஃப்ளாட் வரும்போது எப்பயுமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு டிசைனும் வைஸும் அழகாக இருக்கும். ஸோ நாங்கள் இதில் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, ஒரு ஸ்ப்ளே ஏரியாவை படிக்கட்டாக கொடுத்து அதில் நம்ம வந்து இந்த மாதிரி பிரிக் லேடிங் பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு G+1 தான் நம்ம பிளானில் போயிட்டுருக்கு. பட் ஆனால் ஃப்யூச்சரில் G+2 பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எலிவேஷன் கண்டிப்பாக மாறும் G+2க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது வெஸ்ட் ஃபேஸிங்னால நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம், நார்த் ஃபேஸிங்க்கு மெயின் டோர் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டு பக்கம் ரோடுனால ஒரு பக்கம் ரோட்டில் வந்து இவங்க லாஸ்ட் ஃப்ளாட்னால கார் பார்க்கிங் வந்து வெளியே வைக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை நார்த் ஈஸ்ட் காலம் நம்ம சம்ப் கொடுத்து அதுக்கு அவுட்லெட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே செட் பேக்கில் வர மாதிரி கொடுத்துருக்கோம். அதுக்கான பிளான் வந்து நான் சைடில் போடுறேன். ஸோ இதில் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 அடிக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இப்போதைக்கு நம்ம வந்து நம்மளுக்கு சில் லெவல் தான் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டைமில் லிண்டர் லெவல் வந்துடும். ஸோ சில் லெவலில் என்ன ஒர்க் பண்ணுறோன்றது உங்களுக்கு இந்த பிளானில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் காமன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு லிவிங் ஹாலும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது கொஞ்சம் ஏரியா கொஞ்சம் பெருசாக, அதனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும். கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுத் ஈஸ்ட்டில் கொடுத்துட்டு ஓப்பன் கிச்சன் தான் பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து ரெண்டல் டைப் தான் வரப்போகுது. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் டைப் மாறப்போகுது. ஸோ ஒரு பிரிக் ஒர்க் பண்ணும்போது என்னென்ன பிளான்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லைன் நம்ம மார்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு டிசைன் மாறும். ஸோ இதில் வந்து ட்ராயிங் படி தான் நாங்கள் பிளான் பண்ணி எப்பவுமே போவோம். ஃபஸ்ட்டு எப்போ பார்த்தாலும் நம்ம ட்ராயிங்கில் என்ன மிஸ்டேக் பண்ணாலுமே ஃப்யூச்சரில் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். பட் இந்த டைமில் நம்ம கரெக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி காலம் போட்ட பிறகு இந்த மாதிரி ஹேக்கிங் பண்ணும், டெப்த்தாக ஹேக்கிங் பண்ணும். ஈரம் குறையிறதுக்குள்ளே ஹேக்கிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து ஹேக்கிங்கோட டெப்த் வந்து அதிகமாக கவரேஜ் ஆகும். ஸோ பிரிக் ஒர்க் பண்ண அடுத்த நிமிஷமே நம்ம என்ன பண்ணணும்னா சந்தை அடிக்கணும்னு சொல்லுவாங்க, ஃபில்லிங் இது. ஸோ சந்தை அடித்த பிறகு இந்த மாதிரி நம்ம வந்து லைனிங் போடணும். லைனிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிக் வந்து பாண்டிங் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி லைனிங் பண்ணுறது. லைனிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒர்க்கும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பேக் சைடில் செட் பேக்கில் தான் நாங்கள் வந்து த்ரூ அவுட்டாக கோர்ஸ்லாம் நம்ம தள்ளியாச்சு. அதை தான் நம்ம செட் பேக்கில் தான் ஃபுல் கோர்ஸுமே இருக்கும். ஸோ ஒரு கோர்ஸான பில்டிங்கை எப்படிலாம் பிளான் பண்ணணும்னா செட் பேக்கில் தான் நம்ம பிளான் பண்ணி தள்ள முடியும். ஸோ சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம். அந்த பெட்ரூம்க்கான டாய்லெட்டில் தான் டிசைனாக மாறப்போகுது. அதில் தான் நம்ம ஸ்ப்ளே ஏரியாவை டிசைன் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பிரிக் ஒர்க் முடிஞ்சோடனே நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் டேயில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி க்யூரிங் பண்ணணும். 3 feet லெவல் தான் ஃபஸ்ட்டு போடணும். ஏன்னா 1 meter டெப்த்தில் தான் ஃபஸ்ட்டு போடணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் பிளான் பண்ணி 1 meter போடணும். 1 meter முடிஞ்ச பிறகு நீங்கள் சில் லெவல் இது மாதிரி காங்கிரீட் போடணும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 3 inch வர மாதிரி நம்ம காங்கிரீட் போடணும். எதுக்கு போகிறோன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விண்டோ கிராக்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி சில் லெவல் காங்கிரீட் போடுறோம். ஸோ லோடும் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 2 பக்கம் ஆக்ட் ஆகும். லிண்டல் பக்கம் ஆக்ட் ஆகும், அதே மாதிரி பேஸ்மெண்ட் பக்கமும் ஆக்ட் ஆகும். அதனால இந்த மாதிரி பிளான் பண்ணி கொடுக்குறோம் நம்ம. ஸோ நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி மாட்டர் மிக்ஸ் பண்ண போகும்போது நம்ம வந்து 1:5 ரேஷியோ இல்லை 1:4 ரேஷியோ யூஸ் பண்ணி போடலாம். நாங்கள் 1:5 ரேஷியோ தான் பிளான் பண்ணுறோம். ஸோ பாண்டில் கால்குலேட் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு 10 ஒரு 12 பாண்டு போடலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து செம்ம டைட்டட் ஆகும் எம்சாண்டில். ஸோ இதுதான் டாய்லெட் ஏரியா. அந்த டாய்லெட் பக்கத்தில் நம்ம ஸ்டெப்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டெப்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப்ஸுக்கு பாட்டம் தான் செப்டி டேங்கோட ஓப்பனும் இருக்கும், மேனுவல் இருக்கும். ஸோ இது வந்து டாய்லெட்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக வரும். அது வந்து டிசைன் போக பாருங்கள் ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருக்கும் இது. ஸோ மேனுவல் வந்து அவுட்லெட் கொடுத்துட்டோம். நம்ம ஸ்டெப்ஸுக்கு பாட்டம் வர மாதிரி அவுட்லெட் கொடுத்துருக்கோம் நாங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.